ஏன் பிரதிஷ்டை பண்ணுறோம் குழந்தைங்களை? ஏன் பிரதிஷ்டை பண்ணுறோம்? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், தெய்வனிடத்துலேருந்து தான் அது வருது. அந்த குழந்தை இந்த பூமியில் இந்த நூற்றாண்டில் இன்னைக்கு இந்த குழந்தை பிறந்து இது அடுத்த நூற்றாண்டுக்கு உண்டான வேலைகளை செய்யும்படி ஏதோ சில தேவனுடைய நன்மைகளை சுமந்ததாகத்தான் ஒவ்வொரு குழந்தைகளுமே பிறக்க செய்கிறார். ஸோ அப்படி பிறக்கும் பொழுது இந்த குடும்பத்தில் தான் இந்த குழந்தை வேணும்னு சொல்லி ஏற்கனவே தேவன் திட்டமிட்டு, அதாவது அந்த குடும்பத்துக்கு தேவன் கொடுத்துருக்கிற அந்த கிருபைகள், அந்த வரங்கள், அந்த கல்ச்சரில் தேவன் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்க செய்கிறார். ஸோ அப்படித்தான் ஒவ்வொரு குழந்தையுமே இந்த பூமியில் பிறக்குது. அப்படி பிறந்து வருகிற ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துக்குள்ளாக பிறந்து வருகிற ஒரு குழந்தைய ஏன் நம்ம குழந்தையில ஞானஸ்தானம் கொடுக்கறது இல்லை அப்படின்னா, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் எடுக்கிறவன் ரட்சிக்கப்படுகிறான். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் எடுக்கிறவன், அந்த தெளிப்பு ஞானஸ்தானமோ குழந்தை ஞானஸ்தானமோ நம்ம கொடுக்கறது இல்லை. ஏன்னா வேதத்தில் அது சொல்லப்படலை. இயேசு குழந்தையாக இருக்கும் பொழுது மரியாளும் அவருடைய கணவரும் தேவ ஆலயத்திற்கு தூக்கிட்டு போகிறாங்க. காட்டு புறாவை அங்கே கொண்டு போய் பார்த்தீங்கன்னா இங்கே இயேசுவுக்காக பலி கொடுத்து அந்த இயேசுவை, குழந்தையாக இருக்கிற அந்த இயேசுவை தேவனுக்கென்று அவர்கள் ஒப்பு கொடுக்கிறார்கள். அப்போ தான் சிமியோன் கையில் வாங்கி அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள்லாம் பேசுகிறார். ஆனால் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது, 3ஆம் அதிகாரத்தில் இயேசு 30வது வயதில் அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறார், யோவான் ஞானஸ்தானத்தில். அப்போ அந்த 30வது வயதில் ஞானஸ்தானம் எடுக்கிற வரைக்கும் அந்த குழந்தை இப்போ எப்படி வளர்க்கப்படுது அப்படின்னா, அழகா தேவனுடைய வார்த்தையை சொல்லியிருக்கிறது லூக்கா 2ஆம் அதிகாரம். நிறைய நேரங்களில் நமக்கு அது தெரியணும் பாருங்க. வேதம் தான் தேவனை நமக்கு வெளிப்படுத்துகிறது, உலகத்தினுடைய காரியங்களோ நம்முடைய சுற்றி உள்ள கலாச்சாரங்கள் அல்ல. லூக்கா 2:23 முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்கவும், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். இயேசுவை அவருடைய வீட்டார் தெய்வாலயத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. இப்போ 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. 23வது வசனம். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானார். ஸோ வேதத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களை தேவனுக்கென்று பிரதிஷ்டை பண்ணுறோம். ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரியாது தான் யார், தான் எதற்காக வந்திருக்கிறோம், கடவுள்னா யாருன்னு சொல்லி விசுவாசிக்க தெரியாது. ஆகையினால தான் அந்த விசுவாசத்துக்குள்ள நடத்துவதற்காக தேவன் அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய அந்த குடும்பத்துக்குள்ள அந்த குழந்தையை பிறக்க செய்கிறார். இன்றைக்கி தேவன், நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், இன்றைக்கி என் வீட்டில் ஒரு பிள்ளை பிறக்குது அப்படின்னா நான் தான் அந்த பிள்ளைக்கு பொறுப்பாக இருப்பேன் நம்பி ஆண்டவர் எனக்கு அந்த குழந்தையை தர்றார். அப்போ நான் கடவுளுக்கு எடுத்த காரியங்கள் அந்த பிள்ளையை வளர்க்கணும், தெரியல. அப்போ என்ன பண்ணுறேன், ஆண்டவரே எனக்கு தெரியல, உங்கள் கையில் கொண்டு வந்து தர்றேன். இந்த குழந்தை எதற்காக பிறந்தது, எதுக்காக இந்த குழந்தையை நீங்கள் எனக்கு தந்தீங்க எனக்கு தெரியல, உங்கள் கரத்தில் நான் தர்றேன் ஆண்டவரே, உங்களுக்கே நான் அதை அர்ப்பணிக்கிறேன். இந்த பிள்ளை என்ன நோக்கத்துக்காக நீர் பிறக்க செய்தீரோ அந்த தெய்வ நோக்கம் அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில் ஏற்ற காலத்தில், அப்போ 30 வயசு வர்ற வரைக்கும் வேதம் சொல்லுகிறது 2ஆம் அதிகாரத்தில் 52 இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். எப்போ? பிரதிஷ்டை பண்ணப்பட்ட போது, ஞானஸ்தானம் எடுத்த போது இல்லை, அதுக்கப்புறம் தான் ஞானஸ்தானம் வருது. குழந்தைய தேவனுக்கென்று நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை தேவனே கொடுக்கிறார். அதான் வேதம் சொல்லுது, குழந்தைகளுக்கென நியமிக்கப்படுகிற தேவ தூதர்கள் அனுதினமும் பிதாவின் சமூகத்திலே தரிசிக்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் பார்த்தீங்கன்னா பாதுகாப்புக்கென்று தேவ தூதர்கள் பிறக்கும் பொழுதே தேவ தூதர்கள் நியமிக்கப்படுறாங்க. இப்போ பிள்ளைகளை குறித்து நம்ம பார்க்குற பார்வை விட தேவன் பார்க்குற பார்வை ரொம்ப ரொம்ப பெரிதாக இருக்குது வேதத்தின்படி. அப்போ அந்த பிள்ளை எதற்காக தெரியாது. அப்பா அம்மாவுக்கு கேட்டு பாருங்கள், இந்த பிள்ளை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு. வளர்ந்த பிள்ளையவே என்ன செய்ய போகிறோன்னு தெரியல. ஏன்னா நாம் அதுகளுக்குள்ளே எதுவுமே வச்சு அனுப்பலை. பசிச்சா சோத்தை கொடுக்குறோம், படிக்கிறதுக்கு ஃபீஸை கட்டுறோம், ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்குறோம், இருக்கிறதுக்கு நல்ல ஒரு சுகாதாரமான ஒரு சூழ்நிலை அமைச்சு கொடுக்குறோம். ஆனால் அவனுக்குள்ளே என்ன ஆசை, என்ன தரிசனம், என்ன தேவனுடைய நோக்கங்கள், திட்டங்கள் நமக்கு தெரியாது. அதனால தான் கடவுளுக்கு பயப்படுற ஒரு குடும்பத்துக்குள்ளேருந்து பிறக்கிற குழந்தைய கடவுளுடைய சமூகத்தில் கொடுத்து, ஆண்டவரே எனக்கு தெரியல, இந்த உலகம் பாவமும் பொல்லாப்பம் சூது நிறைஞ்சிருக்கிற உலகத்துக்குள்ளே இந்த பிள்ளை எப்படி வளரப்போகுது, எப்படி நான் வளர்க்குறது, என்னால் முடியாது, உங்கள் கையில் நான் தர்றேன் ஆண்டவரே,
அவன் போகிற இடத்துலாம் தெய்வீக பாதுகாப்பு இருக்கட்டும். அவன் பழகிற நண்பர்களுக்கு மத்தியில் உங்களை அறிந்து கொள்ளக்கூடிய நட்புகள் இங்கே உண்டாகட்டும். எதற்காக அவனை நீங்கள் உண்டாக்குனீங்களோ அந்த நோக்கங்கள் திட்டங்களுக்காக அவன் நடத்தப்படட்டும். இன்றைக்கி ஒருவேளை உங்கள் அப்பா அம்மா உங்களை அப்படி அர்ப்பணிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஏற்ற காலத்தில் ஆண்டவர் கொண்டு வந்து அழகாக கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார். ஆனால் அடுத்த தலைமுறை ஒரு புது கலாச்சாரத்தை ஆண்டவர் உருவாக்குறார். தெய்வ ராஜ்யம் அதனுடைய கலாச்சாரம் அப்படி தான் செயல்படுகிறதா இருக்கிறது. ஸோ அப்போ பிள்ளையை நம்ம நடத்துகிறோம் அப்படின்னா இந்த பிள்ளையை நடத்துவதற்கு ஞானத்தாய் ஞான தகப்பன் சொல்லிலாம் இருக்கிறாங்க. நமக்குள்ள அது இல்லை. ஏன்? பிள்ளையாண்டனவனை நடத்த வேண்டிய வழியிலே யார் நடத்தணும்? யாரை நம்பி நான் கொடுத்தனும் நீ நடத்து. என் பிள்ளைய என்னைய விட அதிகமாக அன்பு கூற அதிகமான ஞானத்தில் நடத்துறதுக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லைன்னு அவர் நம்பினால தான் என் கையில் தந்தார். அப்போ என் பிள்ளைக்கு இன்னொரு ஞானத்தாய் ஞான தகப்பன் தேவையில்லை. அதனால தான் சபைக்குள்ளே அந்த குழந்தைய வரும்பொழுது நாம் எல்லாருமே அந்த குழந்தை வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அதனால தான் பரலோகம் அறிய சுற்றி உள்ள உலகம் அறிய அந்த குழந்தைய கடவுளுக்கு பிரதிஷ்டை பண்ணும்போது இந்த குழந்தை தேவனுடைய பிள்ளை தேவ காரியங்களை வளர்றதுக்கு நீங்கள் எல்லாரும் உதவி செய்யுங்கன்னு சொல்லி தான் ஆண்டவர் நமக்கு மத்தியில் அதை செய்ய வைக்கிறாரு. பெரிய பொறுப்பு இருக்குது நமக்கு. அப்பா அம்மா பார்த்துக்கிறவங்கல்ல, சபையே பார்த்துக்கொள்ளணும், 2 குடும்பத்தாரும் பார்த்துக்கொள்ளணும். பார்த்துக்கிறவங்க நம்பி தான் ஆண்டவர் குழந்தைய குடும்பங்களுக்கு தர்றார். ஆமே, விசுவாசிங்க. குழந்தை அப்படித்தான் ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வளர்க்கப்படணும். அதை பார்க்கும்போது ஒரு புது கலாச்சாரத்தை பார்க்கணும். நம்மளை உள்ளே வரும்பொழுதே அப்படி சண்டே கிளாஸ்லேருந்தே அப்படி எல்லா இடங்கள்லையும் அது வளர 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 நாளுக்கு நாள் அந்த குழந்தை தேவனை அறிகிற அறிவில் வளரணும். இவங்கள போல இருக்கணும், இவங்கள போல பயப்படணும் கடவுளுக்கு, இவங்கள போல தாழ்மையாக இருக்கணும், இவங்கள போல தான் பேசணும், இவங்கள போல ட்ரெஸ் பண்ணணும். அப்போ நம்மளை சுற்றி தான் அந்த குழந்தை ஓடி ஆடி விளையாட போகுது. ஆமே. ஸோ அந்த குழந்தைக்கு நம்ம எல்லாரும் பொறுப்பாளிகளாய் இருக்கிறோம். அப்போ நம்ம தான் ஞானத்தாய், நம்ம தான் ஞான தகப்பன். பெரிய பொறுப்பு இருக்குது பாருங்க. சாகையினால தான் தேவனை நாம் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். தேவனுக்கென்று தேவன் தந்ததை தாவீது சொன்னது போல், ஆண்டவரே எனக்கு நீங்கள் தந்ததை உங்கள் கையில் நான் தர்றேன், உங்களுக்காக நான் வளர்க்குறேன் ஆண்டவரே. இனிமேல் இந்த குழந்தை சரியாக இங்கே போகணும், எங்கே படிக்கணும், என்ன படிக்கணும், அதுக்கு பொருளாதார தேவைகள் என்ன, அதுக்கு பாதுகாப்பு எப்படி, சுகம்னா என்ன, எல்லாவற்றையும் பரலோகம் பார்த்துக்கிறோம். எப்படி அன்னைக்கு மோசே பார்வோன் அரண்மனையில் வைக்கப்பட்டு மோசே தன்னுடைய தாயினிடத்தில் அவன் தாய்ப்பால் குடிக்குதான். தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு பார்வோன் அரண்மனையில் இருந்து அந்த அம்மாவுக்கு மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா சம்பளம் போய்கிட்டே இருந்தது. அப்படி இருக்கும் இந்த பிள்ளைய, உங்கள் பிள்ளைய கடவுள் அண்டையில் நீங்கள் கொடுத்து அர்ப்பணித்து, அது எந்த வயசுலன்னு சரி, இல்லைங்க எனக்கு தெரியாது, இது வரைக்கும் நடத்தப்படலை, என் பிள்ளைய நான் இப்போ தான் 20 வயசில் கொண்டு வந்திருக்கிறேனாலும் பரவாயில்ல, அந்த பிள்ளைய தேவனுக்குன்னு அர்ப்பணித்து பழகுங்க, பிரதிஷ்டை பண்ணுங்க. உங்கள் வீடுகள் பிரதிஷ்டை பண்ணப்படட்டும், உங்கள் தொழில் கடவுளுக்காக பிரதிஷ்டை பண்ணப்படட்டும், உங்கள் வாகனங்கள், உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாமே தெய்வத்துக்காக பிரதிஷ்டை பண்ணப்படட்டும். நீங்களா சொந்த முயற்சியில் எதையாவது ஒன்று செஞ்சு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது போதும். தேவனை நம்பி நான் ஒரு கரத்தில் கொடுக்கும்பொழுது பிடுங்கிக்கிற மாட்டார். குழந்தைய கடவுள் உடனே ஊழியத்துக்கு இல்லை, ஊழியத்துக்கு பிடுங்க மாட்டார். அவன் இந்த பூமியில் என்னவா இருக்கும்படி ஆண்டவர் உண்டாக்குறாரோ அப்படி இருக்கிறது தான் கடவுளுக்கு செய்யக்கூடிய ஊழியமே. ஊழியம்னா எந்நேரம் பைபிளை தூக்கிட்டு தெரியறதில்ல, தேவன் எப்படி இருக்கும்படி உண்டாக்குனாரோ அந்த பிள்ளை அப்படி வளரணும். அதுக்கு தான் ஆண்டவர் குழந்தைகளை பிரதிஷ்டை பண்ண சொல்லி ஆலோசனை சொல்லுகிறார். அந்த கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா அழுதுட்டு கால் பண்ணுவாங்க, யாருக்கும் தெரியாதுல. ஆனால் உங்கள் வார்த்தையை கேட்கும் போது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, இத்தனை வருஷம் கழிச்சு எங்களுக்கு குழந்தை கிடைக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம், அந்த தெய்வத்தை நம்புகிறோம். அதில் ஒரு காரியம் பேசியிருப்பேன், கற்பப்பைன்னு ஒன்று இருந்தால் அது வேற எந்த வேலையும் செய்வதற்காக கடவுள் உண்டாக்கலை. ஒவ்வொரு காரியம், கண்ணுனா பார்க்கணும், மூக்குனா சுவாசிக்கணும், கையினா வேலை செய்யணும், கால்லாம் நடக்கணும். கற்பப்பை எல்லா பெண்களுக்கும் தேவன் கற்பப்பையை கொடுத்திருப்பார். ஆனால் நிச்சயமாக அதுக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது. கற்பப்பை அப்படின்னா அழகான பிள்ளைய கடவுளுக்காக இந்த பூமியில் பெற்றெடுக்கணும். அப்போ தடை அந்த விசுவாசம், எல்லா காரியங்களிலும் நாம் நன்றாக இருக்கிறதை ஆண்டவர் விரும்புகிறார். நிச்சயமாகவே ஆண்டவர் குறைவோடு கூட எதுவுமே குறைவில்லை. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒன்று போல ஆண்டவர் அதை செய்கிறதில்லை, ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா 100 வயசில் பிள்ளை பெற்றெடுத்தார். 100 வயசுலேயே முடியும்னா என்ன, 20 வயசில், 25 வயசில், 30 வயசில், 40 வயசில் முடியாதா? நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை கொண்டு வர்றதுக்கு தான் ஆவியானவர் அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். தேவனால் எல்லாம் கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஸோ அதற்கு தான் ஆண்டவர் வார்த்தையை அனுப்புகிறார், அதுக்கு தான் விசுவாசம். ஸோ நிச்சயமாகவே ஆண்டவர் இது ஆன்லைன்லேயும் பார்த்துட்டு இருக்கிறாங்க அநேக, அவங்களுக்காக சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கும்
குழந்தைக்காக காத்து கொண்டிருப்பீர்களானால் நிச்சயமாகவே நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற காலத்திலே பிள்ளைகளை அவர் தர வல்லவராயிருக்கிறார். சகோதரன் டேவிட்டுக்கும் சகோதரி கிருபாவுக்கும் தேவன் பாராட்டின கிருபை, அருமையான குழந்தை. அந்த குழந்தையை பிரதிஷ்டை பண்ண இருக்கிறோம். நாம் எல்லோரும் நம்முடைய வலதுகரத்தை நீட்டி பிள்ளையை நாம் ஆசீர்வதிப்போம். தகப்பனையும் நன்றியோடு கூட துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நீர் பாராட்டின நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். பரத்தில் இருந்த நன்மையை ஆண்டவரே இந்த குடும்பமும் சபையும் இந்த சமுதாயம் இந்த உலகம் அனுபவிக்கும்படி இந்த நாளிலே ஆண்டவரே நீர் தந்த அருமையான இந்த குழந்தை உம்முடைய கரத்திலே தருகிறோம். இந்த பிள்ளை ஆளிலும் அழகிலும் தேவ கிருபையிலும் மனிதர் கண்களில் தயவிலும் நாளுக்கு நாள் வளர பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ராஜாவே, இந்த பிள்ளை இந்த நூற்றாண்டிலே இந்த ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படியாய் உம்முடைய தரிசனங்கள், உம்முடைய நோக்கங்கள், உம்முடைய தெய்வீக திட்டங்களை சுமந்த பிள்ளையாய் இந்த பூமியிலே வந்திருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளையை ஆசீர்வதித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே பிள்ளைக்கு ஜெரிக் ஜோ என்று பெயரிட்டு பிரதிஷ்டை பண்ணுகிறேன். கர்த்தர் தாமே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே அருமையான பெற்றோருக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே இந்த குழந்தையை உமக்காக வளர்க்க உம்முடைய தேவ நாமத்தின் மகிமைக்கென்று தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த பிள்ளைக்காக தங்களை மாற்ற வேண்டிய காரியங்களை மாற்ற, ஆண்டவரே இந்த பிள்ளைக்காக உம்முடைய நன்மைகளை சவதரிக்க ஒவ்வொரு நாளும் தேவனுடைய விசுவாசத்திலும் நீதியிலும் பரிசுத்தத்திலும் இந்த பிள்ளைக்கு எல்லா விஷயத்திலும் ஆண்டவரே தங்களுடைய வாயின் வார்த்தைகள் நடத்தையினால் மாதிரியாய் நிற்கும்படியாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். குடும்பத்திலே கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு காரியங்களிலும் நீரே தேவனாயிருந்து இந்த வீட்டை நடத்தும்படியாய் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற இந்த குடும்பத்தில் உடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதே, மெய்யான பரிசுத்தமும் நீதியும் இந்த இடத்துல இருக்கிறதே ராஜா. உடைய தெய்வீக பாதுகாப்பு இந்த குடும்பத்தை சூழ்ந்திருக்கிறதே, இதற்காக நன்றி. நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த குழந்தையை உம்முடைய தெய்வ நோக்கங்கள் திட்டங்களுக்காக வளர்க்கப்பட ஆசீர்வதிக்கிறேன். அப்படிப்பட்ட ஆசைகள் தரிசனங்கள் இந்த பெற்றோருக்கு உண்டாகட்டும். இவர்களை பெற்றெடுத்த ஆண்டவரை பெற்றோர்கள், உறவின் முறையார், நண்பர்கள், சபை ஜனங்கள் அத்தனை பேரும் இந்த குழந்தையை ஆண்டவர் வளர்க்க பொறுப்பாளிகளாக இருக்கிறார்களே ராஜா. இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட தேவ ராஜ்யத்தினுடைய கலாச்சாரத்திலே இந்த குடும்பமும் இந்த குழந்தையும் வளர்க்கப்பட ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ.